வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து டூவாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா வேலிட் நாலேஜ் அண்ட் நான் வேலிட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வேலிட் நாலேஜ்னா என்ன, நான் வேலிட் நாலேஜ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் போக போக இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே இந்தியன் ஃபிலாசபிக்கு ஒரு டெஃபினேஷன் கரெக்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்கவுங்க வேலேருந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லா ஃபிலாசபரும் சொல்லுவாங்க. சைக்காலஜிலே போய் நீங்கள் பார்த்தாலுமே எல்லா ஃபிலாசபி பற்றி சொன்ன ஆத்தர்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் பாயிண்ட்ஸை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இதுதான் டெஃபினேஷன் அப்படின்னு காமனான ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் இது ஒவ்வொருத்தவங்களோட தனித்துவத்தை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன், த ஆக்டிவ் தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ்னா ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த தியரியில் சொல்லியிருப்பாங்க. ரிலேஷன் தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்ம மைண்டுக்கும் ஏதோ சம்திங் நம்ம எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ரிலேஷன் தியரி ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறான். த குவாலிட்டி தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நாலேஜ் வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தியரியில். இப்படி இருக்கும்போது நம்ம எதை வந்து கரெக்டான டெஃபினேஷனாக எடுத்துக்க முடியும்? ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்களோட பாயிண்ட்டை எடுத்து கிளைம் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், cognition has been divided as immediate experience and memory. ஸோ காக்னேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டூவாக கிளாஸிஃபை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இம்மீடியட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அது வந்து வேலிடாகவும் இருக்கலாம், நான் வேலிடாகவும் இருக்கலாம். மெமரி அப்படின்றது வந்து பார்த்தா சிம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. நம்மளோட சிலபஸில் இமீடியட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற வேலிட் அண்ட் நான் வேலிட் நாலேஜ்னா என்ன. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், வேலிட் அப்படின்னா பிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி பாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ட்ரூவான காக்னேட்டிவாக ட்ரூவான ஒரு கான்செப்ட், ட்ரூவான ஒரு நாலேஜ், ட்ரூ ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கெயின் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேலிட், அதோட நேம் வந்து பிரமா. இல்லை நான் வேலிட் அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அது உண்மை கிடையாது, இதுக்கு முன்னாடி யாருமே அதை ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னு ஏதோ ஒரு டவுட்டு ஒரு எரரில் நிற்கிது, அது வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் வேலிட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அப்பர்மா. ஸோ வேலிட் அப்படின்னா ப்ரூவ் பண்ணப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா வேலிடாக இருக்கும். நான் வேலிடாக டவுட்லேயே இருக்கும், இது வரைக்கும் யாரும் அதை பண்ணதில்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை, பாதியில் நிற்கிது, தெரியாமல் நிற்கிது, யாரும் இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை அப்படின்றது எல்லாமே நான் வேலிட் நாலேஜ். இது ரெண்டு நாலேஜுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்னேஷனில் இருக்கும். ஸோ அதுதான் முன்னாடி நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பேன். இதை ஒன் பை ஒன்னாக என்னன்னு பார்க்கலாம்.